வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். ஓகே, இப்ப எடப்பாடியோ இல்ல ஏடிஎம்கேவோ வீக் ஆகுறது தான் பிஜேபிக்கு லாங் டைமா ஹெல்ப் பண்ணும். இப்ப எல்லாத்தையும் அலைன்ஸ்ல கொண்டு வரது எடப்பாடியை வந்து ஒரு கிரெடிபிள் லீடர்ங்கிற இமேஜ் தானே கொண்டு வரும். ஏடிஎம்கே இன்னுமே வலுவாகும். பிஜேபிக்கு இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? பிஜேபிக்கு இதுல இப்ப இருக்க பெனிஃபிட் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிஎம் ஓட்ட நான் சொல்லி இருக்கிறேன். அல்லது 29ல மோடியை எடப்பாடி கலத்தி விட்டுருவாரு, மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் வெளிப்படையாக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் இப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், நிதின் நாபின் சின்ஹா நம்ம தேசிய தலைவர் சொன்னது மாதிரி இந்துத்துவா இதை வந்து முன்னெடுக்கிறாங்க. அதிமுக வாக்காளர்களை இந்துத்துவமயப்படுத்துறாங்க. அது மட்டும்தான் இன்னைக்கு பாஜகவுக்கு லாபமா இருக்குது. பாஜக கட்சியை வலுப்படுத்தாம அவங்களோட ஐடியாலஜியை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஐடியாலஜி ஸ்ப்ரெட் பண்றாங்க. கட்சியும் வளப்படுத்துறதுக்கு அண்ணாமலைக்கு உழைப்பு வீண் போகாம அண்ணாமலை ஹீரோவா எடுத்த 11.4 விழுக்காடு வாக்குக்குள்ள சீட்டை வாங்கினாதான் அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அல்லது அந்த ஓட்டை குறி வச்சு தான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி அந்த ஓட்டை டார்கெட் பண்ணி தான் சீமான் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடாம நின்று போல்டா நின்னது மட்டுமல்ல, 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா நிறுத்துறது மட்டுமல்ல, இந்து நாடார்களை எப்படி மோடி பிரதமர் போட்டவங்களை தன்வசப்படுத்துறது, முக்குலத்தோர்களை தன்வசப்படுத்துறதுங்கிறதெல்லாம் எல்லா வியூகங்களையும் சீமான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல போனா, வசும்பன் தேவரையாவுக்கு பாரரத்னா கொடுக்கணுங்கிற ஒரு இது கூட 26ஆம் தேதி கொடுக்கணுங்கிறது கூட முக்குலத்தோர் ஓட்டு சம்பந்தமாட்டு ஒரு மூவ் போட்டு இருக்குது. சீமான் அதையும் தேவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பாரதியாருக்கு பாரரத்னா கொடு, வாவுசிங் பாரத்னா கொடுன்னு எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 1 விழுக்காடுல இருந்து 8 விழுக்காடு வளர்ந்துருக்கான்னு அவர் ஒரு அரசியலும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர் ஏடிஎம்கே ஓட்ட ஒரு பக்கம் அவர் ஸ்பிளிட் பண்றதா சொல்றீங்க. ஆனா என்ன இருந்தாலும் எடப்பாடி ஒரு டஃப் பார்கெய்னரா தான் இருக்காரு. சீட்ல வந்து பிஜேபி நினைக்கிறது நடந்துருமா? கஷ்டம். பட் நடத்தலைன்னா 29ல மோடியை ஏமாத்திடுவாரு. அதனால ரஃப் அண்ட் டஃபா இருக்கணுங்கிற கருத்தை நாம சொல்லிட்டு இருக்கோம். எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணலனா. ஓகே, அன்புமணி வந்து எடப்பாடியை பார்த்து கூட்டணியில ஜாயின் பண்ணாரு. ஆனா டிடிவி தினகரன் வந்து இவர் பியூஷ் கோயலை பார்த்து ஜாயின் பண்ணி இருக்காரு. டிடிவி எடப்பாடி ஒரே ஸ்டேஜ்ல வருவாங்களா? கன்வின்சிங் பாயிண்ட் வந்துடுச்சா? இல்ல, அது 2 பேருக்குமே எம்பரசிங்கா தான் இருக்கும். 420 ஒருத்தர் விமர்சனம் பண்ணவங்க. அவரு நம்ம உயர்வான இடத்துல இருந்து நம்மளை கவிழ்த்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாருங்கிறது டிடிவிக்கு தெரியும். நாளைக்கு நம்மளை கவிழ்த்துருவாரோங்கிற அச்சம் டிடிவி மேல இவருக்கு இருக்கும். இது நம்ம ஒவ்வொன்றும் காலச்சக்கரம் சுழலுது பாருங்க. ஒரு கட்டத்தில் டிடிவிக்கு எதிராக இபிஎஸ்க்கு மெரிட்டெல்லாம் நான் பேசினவன். இப்போ இபிஎஸ்க்கு எதிராக டிடிவிக்கு மெரிட்டை பேசினா டிடிவியை வந்து பலம் குறைஞ்சி போய் அந்த நிமிர்ந்து நிற்காத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாரு. இப்போ அப்போ பிரதமர் மோடியோட மேடையில எல்லா தலைவர்களையும் ஒன்னா பார்க்கலாம். அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைன்னு நின்றுற வேண்டியதுதான். ஓகே, ஆனா ஒரு டிஎம்கேக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இருக்கணும் அப்படிங்கிறதுல பிஜேபி கான்சியஸா இருக்கிறாங்க. வந்து இந்த பேட்டில் வந்து ரெண்டு முனையா தான் இருக்கணும், 3வது முனை உருவாயிடக்கூடாது அப்படிங்கிறது அது அவங்க பண்ண முடியலையே. சீமான் ஈரோடு கிழக்கில் இருக்கும்போது கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு என்டிஎன் சேத்தான சொல்றாரு. அப்ப நீங்க டெல்லி தலைமை நின்று இருக்கணும்ல. ஆர்கே நகர்ல அவங்க நோட்டாவுக்கு கீழே பேருக்க கூடாதுல்ல. நாம் தமிழர் பிஜேபியோட எழும்பிருக்க கூடாதுல்ல. நீங்க தேரிட்டிக்கலா 1000 பேர் ரூம்ல இருந்து 13 பேரை கூட திரட்ட முடியாதவன்லாம், 13 பேரோட திரட்ட முடியாதெல்லாம் வாய்களையே பேசலாம். களத்துக்குள்ள பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு சீமான் தானே நின்னாரு. அப்போ 18 விழுக்காடு எடுத்த என்டிஏ உள்கட்சி தராருல நிக்கோடாம பண்ணிட்டீங்கல்ல. அது அந்த தப்புக்கு மக்கள் மத்தியில களம்னு ஒண்ணு இருக்குதுல்ல. ஆர்கேனர் களத்தை கோட்டை விட்டனாலதான் அதிமுக வேண்டாம், ஒரே குட்டையில் உரிய மட்டைகளுக்கு லீடரா வந்துட்டு இருக்காப்புல. அப்போ நீங்க களத்தை ஈரோடு கிழக்குல கோட்டை விட்டு இருக்க கூடாது. ஓகே, ஆனா இப்போ ஈரோடு கிழக்கு விஷயம் ஓகே. இப்போ ரைட் நவ வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. தினகரன் போனதுல அரித்மெட்டிக்கல் ஸ்ட்ரென்த் ஆகத்தானே செய்யுது. கண்ணெதிர அது விழுக்காடு வாக்கு உயரத்தானே செய்யுது. ஓகே, அப்போ ஓபிஎஸோட ஆப்ஷன் என்ன? அவரு இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல டிஎம்கே நோக்கி நகர்ந்துருவாரா? ஓபிஎஸ் வந்து தெளிவா எல்லாமே ஒரு ஸ்திரப்பிரஞ்சன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. ஸ்திரப்பிரஞ்சன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலைமையில இருந்து ஒருத்தநாடு வைத்தியலிங்கம் போயிருவாருங்கிறதெல்லாம் அவருக்கு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. நேற்று நான் அவர் பேசிட்டு இருக்கும் போதே என்கிட்ட சொன்னார், வைத்தியலிங்கத்தை என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல, உங்க பண்ருட்டி அண்ணனை கான்டாக்ட் பண்ண முடியலன்னாரு. பண்ருட்டி அண்ணன் இனிமேல் அவருக்கு அரசியல்னு ஒன்றும் இல்லை. அவர் என்டிஏ எதிர்ப்புங்கிற உணர்வுல பண்ருட்டி அண்ணன் இருக்கார். மாநில உரிமை அண்ணா அந்த இதுக்குள்ள பண்ருட்டி அண்ணன் இருக்கக்கூடியவர். எனக்கு மாறுபட்ட கருத்துனால அண்ணனுக்கு கொள்கைகள் அதுங்கிறதுல அண்ணன் மேல உள்ள மதிப்பு மரியாதையோட நான் அதை பதிவு பண்றேன். வைத்தியலிங்கம் பொறுத்தளவுல அந்த ஒருத்தநாடு தொகுதியில் அவர் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, திமுக தோத்த இடம். அப்போ அவர் வந்தா ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் ஒருத்தநாட்டுக்கு வந்துட்டாரு. அப்போ ஒருத்தநாட்டுல இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் அவரும் பெரிய ஆர்கனைசர்.
வைத்தியலிங்கம் டெல்டாவில் பெரிய ஆர்கனைசர். அந்த ஒரு உடையாரெல்லாம் அவருக்கு பெரிய சப்போர்ட்டரா ஒருத்தர்லாம் ஒரு சிட்டிங் எம்எல்லாம் உண்டு, ஒரு பெரிய பவர். அந்த அதிமுகவுக்குள்ள ஒரு 4 அணியா அதுலலாம் வைத்தியலிங்கம் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கானவர், பெரிய ஸ்ட்ராங் மேன், கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த பகுதியில் ஒரு முக்கியமான முகம் தான். அதில் நம்ம மாறுபட்ட கருத்து அதில் சொல்ல முடியாது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, டைரெக்டாக நம்ம ஸ்டாலின்கிட்ட சேர்ந்துட்டோம்னா நமக்கு வந்து ஸ்டாலின் நம்மளை நம்பி டைரெக்டாக வந்துட்டாருன்னு பெரிய ரிவார்டை பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பில் அவர் இன்னைக்கு ஓபிஎஸ் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஓபிஎஸ்க்கு ஆளா திமுகவில் போறதோட நமக்கு டெல்டாவுக்குள்ள எஸ் தேர் யூ ஆர், நமக்கு டெல்டாவில் பவர் இருக்குது, அமைச்சராக கூட அமைக்கூட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒரு பெரிய ஆர்கனைசரா டெல்டாவுக்குள்ள நிற்கிறோம். எடப்பாடிக்கு எதிராக தான் நம்ம நின்னோம். தினகரன் மாதிரி நம்ம எடப்பாடியை ஏற்றுக்கிட வேண்டிய தேவையில்லை. ஸ்டாலினுக்கும் அது தெரியுது. கள்ளர் கம்யூனிட்டி, குறிப்பாக முகலத்தூரில் கள்ளர்கள் வந்து சசிகலாவுக்கு எடப்பாடி செய்த அந்த அரசியல் நகர்வுக்காக ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு தெரியும் போது தான் நயினார் நாகேந்திரனை என்டிஏ மாநில தலைவராக போடும்போது டக்குன்னு திருச்சி சிவாவை துணை பொதுச்செயலாளராட்டு ஸ்டாலின் பண்ணார். இப்போ அவர் வந்து டெல்டாவுக்குள்ள கள்ளர் மட்டுமல்ல மற்ற ஜாதிகள் மத்தியிலையுமே வந்து வைத்தியலிங்கம் வந்து ஒரு அசட்டுன்னு நினைச்சு வைத்தியலிங்கத்தை சிட்டிங் எம்எல்ஏ ஸ்டாலின் சேர்க்கிறாரு. ஸோ இதை வந்து ஓபிஎஸ் உணர்ந்து தான் இருந்தார். ஏடிஎம்கே அலைன்ஸா ஃபங்க்ஷன் ஆகுமா இல்ல என்டிஏ அலைன்ஸா ஃபங்க்ஷன் ஆகுமா? ரெண்டு ஸ்பிளிட்டா இருக்க மாதிரி தெரியுது. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதனால எடப்பாடிக்கு வந்து பாஜகவோட சில இதுகளை கேட்டு தான் தீர வேண்டியது இருக்கு. குறிப்பாக விஜய் விவகாரத்தில் இன்னைக்கு யாருமே எடப்பாடி கிட்ட இருக்கும் யாருமே பேசலைன்னா இன்னும் காரணம் என்னன்னா, மோடி சசிகலா ட்ரீட்மெண்ட்டை விஜய்க்கு கொடுக்க நினைக்கிறாருங்கிறத நான் முத டிக்ளேர் பண்ணினேன். அது 8ஆம் தேதியே சகோதரர் நயினார் நாகேந்திரன் கருத்துல இருந்து, சகோதரி டாக்டர் தமிழிசை கருத்துல இருந்து நான் மாறுபட்டு சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் வந்து விஜய்க்கு இருக்கிறதா நான் உணர்றேன்னு 8ஆம் தேதியே 9ஆம் தேதி ஜனநாயகத்துக்குள்ள படத்துக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நான் டிக்ளேர் பண்ணேன். என்னை விட இது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். சசிகலா அம்மையார் இந்த பிரச்சனைக்குள்ள பிஎம்ஓவால மிகுந்த பலனை பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி. எனக்கு அது சில பெரிய அளவில் தெரியும். அது பல நுணுக்கமான அரசியலும் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள மோடிக்கு என்ன ஓட்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தன்னையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு சாதுரியமான அரசியலை எடப்பாடி பழனிசாமி திறம்பட செய்வார். விஜய் அப்ப கம்ப்ளீட்டா கிரஷ் பண்ணி இந்த எலெக்ஷன்ல அவரோட இம்பாக்டே இல்லாம சுருக்குறது தான் பிஜேபியோட பிளான். கண்டிப்பா நான் மோடியை மையமா வச்சு சிந்திக்கிறேன். மோடி ஃபார் பிஎம் 2020 தான் சிந்திக்கிறேன். மற்றதெல்லாம் எனக்கு பெரிய மெட்டீரியல் இது கிடையாது. வெளிப்படையாக தான் நான் சொல்றேன். அந்த வகையில விஜயை கிரஷ் பண்ணலன்னா, அது சசிகலா மாதிரி கிரஷ் பண்ணலன்னா 29 அவர் பூதகரமா தென்னிந்திய தளபதியா இவர் ராகுல் காந்திக்காக வந்து நிற்பாரு. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகான்னு இது ஒரு இன்டர்நேஷனல் ஒரு கான்ஸ்பிரசி மோடிக்கு எதிராக இருக்கதா நான் பார்க்குறேன். அதை நான் அப்போதே நான் விஜய் கிட்ட அலர்ட் பண்ணினேன். நீங்க 39 கேண்டிடேட் போட்டுக்கிடுங்க அல்லது போடுங்க, அல்லது உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சகாதேவ மாதிரியே சொன்னேன். அவர் அந்த சதி திட்டம், அந்த மிஷினரி கூட்டம், அந்த மதமாற்ற கூட்டம், ஜான் ஆரோக்கியசாமி, இந்த இதுக்கெல்லாம் பலியாகி நாம கேண்டிடேட் போட்டா அது மோடிக்கு 5-6 சீட்டு லாபத்தை கொடுத்துரும், ராகுலுக்கு நஷ்டத்தை கொடுத்துரும்னு கேண்டிடேட் போடல. அப்பவே பிஎம்ஓல அதை பின் பாயிண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஐபி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஏன் கேரளாவில் இருந்து கூட ஐபியில் உள்ள கேரளா ஆஃபீஸர்ஸ் எனக்கு வேண்டியவங்களே சொல்றாங்க, இவர் விஜய் கேரளாவில் ட்ரிவாண்டத்தில் கேண்டிடேட் போட்டிருந்தா பிஜேபி ராஜீவ் சந்திரசேகர் ஜெயித்திருப்பாரு. ஒரு தமிழ்நாட்டில் போட்டிருந்தா 5-6 சீட்டு என்டிஏக்கு வந்திருக்கும், ராகுலுக்கு ஒரு 7-8 சீட்டு தோத்துருக்கும். அப்போ இவரோட ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறது பொய் வேஷம், ஒரு ஏமாத்து வேலை, மோடியை ஏமாத்தக்கூடிய ஒரு வேலை தான். ஸ்டாலின் எதிர்ப்பு, உதயநிதி எதிர்ப்பெல்லாம் மோசடி. உண்மையிலே இவங்களுக்கு ரத்தத்தில் ஊறி போய் இருக்கிறது, மோடி பிரதமராக இருக்கிறத தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ராகுல் காந்தி சோனியாவுக்கு மகனை எப்படியாவது 29 கொண்டு இருத்திருந்துங்கிறதுக்காக தான் இவங்க உழைக்கிறாங்க. அதுக்கு போட்டிருக்கக்கூடிய முகமோடி தான் இங்க என்னுடைய 13 பேரை கூட தாக்க முடியாத சகோதரர்களை ஏமாத்துறதுக்கு முப்பட முகமோடி தான் திமுக எதிர்ப்புன்னு. இல்ல இப்ப நீங்க சொல்ற பாயிண்டே கான்ட்ராடிக்டா இருக்கு. இப்ப அப்படின்னா அவங்க அரசியலுக்கு வராமே இருக்கலாம். இம்பாக்ட் கொடுக்காட்டினாலே தமிழ்நாட்டில் உள்ள 40 காங்கிரஸ் தான் போயிட்டு இருக்கு. அந்த இடம் தான் எங்க கிட்ட மாறுபட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எல்லாமே கார்த்திக் கிட்ட சொல்ல முடியாது. மோடிக்காக அதில் நாங்கள் நின்று உழைக்கிறோம். அது எல்லாத்துக்குமே தெரியுது. மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர். தமிழ்நாட்டிலையும் அவர் டிஃபீட்டை ஒத்துக்க மாட்டார். குஜராத் பழமொழி அதை சொல்லக்கூடிய லெவலில் இருக்கக்கூடியவர் தான் மோடி. தமிழ்நாட்டில் அதை மாற்றி மோடிக்கு தமிழ்நாட்டில் சீட்டு வரணும், எந்த ரூபத்தில் வரும், எப்படி வருங்கலாம் காலம் வரும்போது தான் அது தெரியும். அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாட்டும் மிகப்பெரிய ஆபத்தாட்டும் இருப்பார் சகோதரர் ஜோசப் விஜய். அதனால
சசிகலா ட்ரீட்மெண்ட் அவருக்கு கொடுக்கறத தவிர மோடிக்கு வேற வழியே கிடையாது. சசிகலா வந்து கேஸ்ட் ரிலேட்டடா அவருக்கு ஒரு சப்போர்ட் உண்டு. ஆனா விஜய்க்கு வந்து காமன் சப்போர்ட் இருக்கு. அவரை அந்த அளவுக்கு ஒடுக்கிட முடியுமா? அவருக்கு வந்து இன்னைக்கு கேண்டிடேட் போட முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. கேண்டிடேட் இல்லை, ஆன்லைன் கேண்டிடேட்டுக்கு போயிட்டாரு. இந்த ஜனநாயக நெருக்கடி ஒரு 250-300 கோடி ரூபா, 500ங்கிறது பொய்யா சொல்றாரு. அவருக்கு ரேட்டே, அவர் சொல்ல ரேட்டெல்லாம் இருக்காது, சும்மா அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ரேட்டு தான். ரஜினி ரேட்டோடலாம் குறைவாக தான் ரேட் இருக்கும் அவருக்கு. அவர் நல்ல ஒரு கோடிகள் உள்ள ஒரு படம் முடங்குது ஒன்று. ரெண்டாவது வந்து சிபிஐ மேட்டரில் அவர் தொடர் விசாரணைக்குள்ள வளையத்துக்குள்ள வருவார். ஐடியில் அவர் பண்ண தவறுன்னு வருது. இப்போ எல்லா நெருக்கடியும் வரும்போது அவரை சுற்றி போகக்கூடிய மற்றவங்களும் விலகி போவாங்க. சிம்பிள் பாயிண்ட், இவர் 26ல் சக்தியானா அதை 29ல் மோடிக்கு எதிராக பயன்படுத்துவார். ஸ்டாலின் விஜய் ராகுல்னு பயன்படுத்தலாம், எடப்பாடி விஜய் ராகுல்னு பயன்படுத்தலாம். அதனால தான் எடப்பாடி வந்து சசிகலா விஷயத்தில் மோடிக்கு எண்ண ஓட்டத்தை தெரிஞ்சு கோல் போட்ட மாதிரி விஜய் விஷயத்துல காங்கிரஸ்க்கும் ஏடிஎம்கே ஒரு இன்னொரு ஆப்ஷன் வந்துடக்கூடாதுங்கிறத பிஜேபி மோடி டைம் கவனமா டீல் பண்ணுது. எடப்பாடியும் அதுல கரெக்டா டீல் பண்றாரு. அது அந்த இடம் தான் எடப்பாடி சமர்த்தார். ஓபிஎஸ் அதுல தன் முதுகு பின்னாடி என்ன நடக்குன்னே தெரியாம டீல் பண்ணி ஏமாந்த ஒரு ஐயா ஓபிஎஸ். ஆனா இப்போ நயினா நாகேந்திரன் வந்து கரூர் விஷயத்துல வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா ஓடிட்டு இருக்கு. இப்போ அவர் பாயிண்ட சொல்லி தான் இப்போ விஜய் ஏன் கூப்பிட்டீங்க, செந்தில் பாலாஜி எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு டிவிக்கு ஆர்கியூ பண்றாங்க. யாரு டிவிக்கு? விஜய் ஆர்கியூ பண்றாரா? யார் ஆர்கியூ பண்றா? 8ஆம் தேதி இவங்களுக்கு நெத்தியடி கொடுத்தானா இல்லையா? உங்களுக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான்னு நயனா நாகேந்திரன் கருத்தை மாறுபட்டு சொல்றேன்னு சொன்னா இல்லையா? இதே ரவீந்திரன் துரைசாமி தானே சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அடைக்கணும்னு சொல்லும் போது மோடிக்காக திங்க் பண்ணி குருமூர்த்தி கருத்தையே முறியடிச்சான். இதே ரவீந்திரன் துரைசாமி தானே. நயனா நாகேந்திரன் அவசரப்பட்டு வாய் விட்டாரா? அது முக்கியம். தப்பு இல்ல. அவங்க தமிழ்நாடு சென்ட்ரிக்கா சகோதரன் நயனார் பாக்குறாரு, தப்பு இல்ல. சகோதரி தமிழிசை தமிழ்நாடு சென்ட்ரிக்கா பாக்குறாரு. ஹோம் மினிஸ்டர் இருக்க ஸ்டேஜ்ல செந்தில் பாலாஜி தான் காரணம்னு ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணா அது சிபிஐ என்கொயரிக்கு ஒரு மறைமுக பிரஷர் தானே. நிர்மலா சீதாராமன் அப்படி சொல்லலையே. நிர்மலா சீதாராமன் சொன்னதை நான் தானே சொன்னேன். நான் மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வரேன். நயனார் சொன்னதையோ அண்ணாமலை சொன்னதையும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? நாம நுணுக்கமா பிஎம்ஓல கான்டாக்ட்ல இருக்கிறோம். மோடி நன்மைக்காக நாம் சிந்திக்கிறோம். பார்லிமெண்ட் எலெக்ஷனை மையமா வச்சு மோடியை எடப்பாடி ஏமாத்திடக்கூடாதுன்னு நாம சொல்றோம். அது நடக்குது. ஓகே, நீங்க தான் சொன்னீங்க டிடிவி வர்றதுலயும் மோடிக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க. அது ட்ரைவல் மேட்டர்ங்கிற கருத்தையே நான் சொன்னேன். 21ல் தட்டுனது என்னன்னு தெரியும். இப்போ டிடிவி 3% ஓட்டுல வந்துட்டாரு. இதுல பெரிய என்ன இருக்குது? ஏற்கனவே என்டிஏக்குள்ள வந்துட்டாரு. அதுல கூட டிடிவி கிட்ட தான் முகம் கொடுத்து பேசினாரு, ஓபிஎஸ் முகம் கொடுத்து பேசல. நான் மோடி விருப்பம்னு சொன்னோம்னா கதவை அடைச்சி என்டிஏ விட்டு 2 பேரையும் தள்ளினது யாரு? டெல்மி கார்த்திக். இல்ல அது நீங்க மோடின்னு திரும்ப சொல்றீங்க. எங்க மோடி சந்திச்சிருந்தாங்கன்னா அவங்க என்டிஏ விட்டு போயிருப்பாங்களா? ஏதோ நான் பொய்யா சொல்ற மாதிரி எல்லாம் கார்த்திக் வாரீங்க. இல்ல மோடி சந்திக்கலாம். ஆனா நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா அமித்ஷா ஒரு வேவ்ல சிந்திக்கிறாரு, மோடி ஒரு வேவ்ல சிந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்காங்க. ஜெயலலிதா ஒன்னா சிந்திக்கிறாங்க, சசிகலா ஒன்னா சிந்திருக்காங்கலாம் வரும். அது எல்லாமே அவங்க கட்சிக்கு எது நன்மைங்கிற லெவல் தான் எல்லாரும் சிந்திப்பாங்க. ஓகே, ஆனா அவங்களோட அப்ரோச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா பார்லிமெண்ட் சென்ட்ரிக்கா தான் மோடிக்கு அப்ரோச் இருக்கும். கட்சியை பலப்படுத்தணும் அசம்பிளிலங்கிற லெவல்ல அமித்ஷா செஞ்சிருக்கோம். ரெண்டுமே தப்புன்னு சொல்ல முடியாதுன்னா. ஒரு அரசியல் களம்ங்கிறது வந்து 360 டிகிரில எல்லாத்தையும் பார்த்து தான் போகணும். அதுல இவர் ஆர்கனைசேஷன் மேன் யாரு? அமித்ஷா. அவர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். மோடி பிரைம் மினிஸ்டர். இதுல அவருக்கு என்ன த்ரெட் வரும், எப்படி த்ரெட் வரும்னு எல்லாத்தையுமே பார்த்து ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கக்கூடியவர். அந்த இடத்துல எங்களோட கருத்தை மோடி எடுத்துக்கிறார். காரணம், நாங்கள் பதவியோ எதையோ சிந்திக்காம முழுக்க மோடி நன்மைக்காக நாங்கள் சிந்திச்சு மோடிக்கு இந்தந்த ரூட்ல ஆபத்து வரும்ங்கிறத தமிழ்நாடு மட்டும் இல்லை மற்ற ஸ்டேட்டுக்கும் சொல்றோம். கர்நாடகா தோல்வி அடைஞ்சதுமே ஜேடிஎஸ் தேவகவுடாவை எடுக்கலைன்னா ஓல்டு மைசூர் ரீஜனில் நமக்கு பாதிப்பு வரும்னு நாம தான் அந்த சஜஷனை முத சொன்னோம். மோடி, அமித்ஷா, நட்டா, சந்தோஷுக்கு சொன்னோம். அண்ணாமலை உடனே அதில் எடுத்து சந்தோஷ் மூலமா அதை நிறைவேற்றி காட்டினாரு. மோடிக்கு நாம செய்த வேலைகளில் டிசிசிவா மோடிக்கு நன்மை பயக்கக்கூடிய வேலை ஜேடிஎஸ் உடனே முடிக்கணும்னு சொல்லி முடிச்ச ஒரு வேலை. அல்லது சிவகுமார் ஒக்காலிகாவுக்கு தலைவர் ஆயிடுவாரு, ஜேடிஎஸ் கரைஞ்சிருக்கும். குமாரசாமியும் ஒரு தலைவராக நிற்கிறது தான் ஓல்டு மைசூரில் பிஜேபிக்கு அதிக இடங்கள் வர்றதுக்கு காரணம். அதே மாதிரி ஜெயந்த் சௌத்ரி சரண் சிங்ஜியோட பேரன், எமர்ஜென்சி ஐத்தவரோட பேரன், ஜாட்டு ஆங்கிற இதுக்கிறதுக்கு அவரை உடனே எடுக்கணும், நம்ம வெற்றி பெற்றிருக்கோம்னு நினைக்காண்டாம், அவர் எடுக்கணுங்கிற கருத்தை சொல்றோம். அந்த வகையில தான் நாம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் விஜய் ஒரு பவர் ஆனாருன்னா மோடிக்கு எதிராக தான் வருவார். அதுக்குள்ள ரேகையை காட்டிட்டாருன்னு ஆதாரங்களோட சொல்றோம். நமக்கு வேற மற்றவங்கள மாதிரி உள்ள ஒரு நெகட்டிவ் மைண்டோ எதுவும் இல்லை. ப்ரோ மோடிங்கிற லெவல்ல நம்ம இப்படியெல்லாம் மோடிக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு, அலர்ட்டா இருக்குன்னு சொல்றோம். அதை பிஎம்ஓ புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுனால தான்
விஜய்க்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் ஓடுதுங்கிறத நாம 9ஆம் தேதிக்கு முன்ன 8ஆம் தேதியே டிக்ளேர் பண்ணி சொன்னோம். ஓகே, இப்போ டிடிவி தினகரன் உள்ள வரணுங்கிறத அண்ணாமலை தான் தொடர்ந்து பேசிட்டே வந்தாரு. ஆனா இன்னைக்கு அண்ணாமலையோட பிரசன்ஸ் மிஸ் ஆகுது. வேற எதுவும் காரணமா? டிடிவி தினகரன் எல்லாம் வச்சு அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா இருக்கணும்னு நினைச்சோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு தகுதியானவர் தான். அதுதான் 2029 மோடிக்கு நல்லதுன்னு எங்க கருத்து. ஆனா பாஜகவோட மற்ற தலைவர்கள் எல்லாம் பலம் நிரூபிக்காத விஜய், அவங்க அதை சொல்லல, அந்த வார்த்தையை பலம் நிரூபிக்காருன்னு. எடப்பாடியும் விஜயம் சேர்ந்தா பாஜக தெருவில் போயிடும், கூட்டணி இல்லாம தெருவில் நின்னுங்கிற ஒரு கருத்தை தலைமைக்கு சொன்னதுல விஜய்ங்கிற பலம் நிரூபிக்காதவரால 11.4 விழுக்காடு வாக்கெடுத்த பாஜகவும் அதனுடைய ஒரு லீடர் இமேஜில் வளர்ந்த அண்ணாமலையும் பாதிக்கப்பட்டார். இது அண்ணாமலைக்குள்ள பாதிப்பு 2026க்கு முன்ன விஜயால வந்திருக்கு. பலம் நிரூபிக்காத விஜயால. பலம் நிரூபிச்சா ராகுல் காந்தியோட சேர்ந்து மோடிக்கே பாதிப்பு வரும். ஸோ அந்த தூரத்துல அந்த பாதிப்பு வரக்கூடிய அந்த ஆபத்தை ஷூட் பண்ணணுங்கிற கருத்தை நாம சொல்றோம். ஆனா பிஜேபி விஜய்க்கு எதிராக அப்படி அக்ரஷனா டீல் பண்ணா விஜய்க்கு நிறைய ஒரு சப்போர்ட் இருக்கு. அது அப்படியே ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு தானே எதிராக தானே திரும்பும். 29ல மோடிக்கு ஆபத்தா வரக்கூடாதுங்க. மற்றதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. மற்றதெல்லாம் தூரத்துக்கு போடுங்க. ரவீந்திரன் துரைசாமி அதுதான், எவங்கிட்டே எதுக்கும் போய் நம்ம அதை புடு இதை புடலாம் நிக்கல. மோடிக்காக தெளிவா நிக்கிறோம். அசம்பிளி எலெக்ஷன்ல பேக் ஃபயர் ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல. 29 தான் முக்கியம் அப்படிங்கிறீங்க. மோடி இதுதான் முக்கியம். எப்படி ஐயா எடப்பாடிக்கு பார்லிமெண்ட் முக்கியம் இல்ல, அசம்பிளி தான் முக்கியமோ, எங்களுக்கும் 29 மோடி தான் முக்கியம். அதை ஐயா எடப்பாடியும் புரிஞ்சிருக்கிறாரு. எடப்பாடி மோடிக்கு இடையில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதுல ஓட்டிஸ் வாட்டுங்கிறத புரியாம கோட்டை விட்டவர் ஓபிஎஸ்ங்கிறதா எங்களோட கருத்து. ஓகே, அப்ப மோடியோட வேவை வேற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம விட்டாரு ஓபிஎஸ். கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி கார்த்திக்.